Taste the Daily. கடலூர் மாவட்டம் பெரியகுப்பம் கிராமத்தில் சாலை மற்றும் வடிகால் வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சாலை வசதி இல்லாமல் நடந்து செல்லவே முடியாத நிலையும், வடிகால் வசதி இல்லாததால் அப்பகுதி முழுவதும் மழை வெள்ளம் சூழ்ந்தும் காணப்படுகின்றன. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விடியாத திமுக ஆட்சியில் அதிகாரிகள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதால் பொதுமக்கள் அவதியடைவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்க பகுதி நிலைமை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள் நாங்க வசிச்சுட்டு வரோம். இந்த மாதிரி பருவமழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பருவமழை நேரத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வயல்வெளியில இங்க போற ரோட்ல இப்படி தண்ணி வடிகால் இல்லாத தேங்கி நிக்குதுங்க. வேலூர் மாவட்டம் காட்பாடி சுந்தரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தாராப்படவேடு குமாரப்பா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரியம்மன் ஆலயத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரானது கலசங்களில் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் புனித நீர் ஆலய கோபுர விமான கலசத்தின் மீது ஊற்றி நடைபெற்ற ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே டிட்வா புயலால் மரம் சாய்ந்து வீட்டின் மேல் விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்னிலம் அருகே சன்னாநல்லூரிலிருந்து திருவாரூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சாலையோரத்தில் இருந்த 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் கூலி தொழிலாளியின் வீட்டிலும் அருகில் உள்ள இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் கடையிலும் வேரோடு சாய்ந்ததில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விடியாத திமுக அரசு ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை அகற்ற தவறியதே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. தஞ்சாவூரில் மழை காரணமாக 48 ஆடுகள் உயிரிழந்து சோகம் அரங்கேறியுள்ளது. ஒரத்தநாடு அருகே கீழக்கரைக்கோட்டை பகுதியில் மழை காரணமாக சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 48 ஆடுகள் உயிரிழந்துள்ளன. இதனால் சோகத்தில் ஆழ்ந்துள்ள ஆடுகளின் உரிமையாளர் ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் சின்ன ஏர்வாடி கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வெள்ள நீர் வடியாமல் பல நாட்களாக தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாமல் பெரும் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால்களை முறையாக தூர்வாராமல் மக்களின் அடிப்படை சுகாதார வசதிகளையும் பாதுகாப்பையும் புறக்கணித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடி ஊராட்சிக்கு உட்பட்ட கீழத்தெருவில் தண்ணீர் தேங்கி நிற்பதை உடனே சீர் செய்ய பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உரிய வடிகால் வசதி இல்லாத நிலையில் தற்போது பெய்த மழையால் கழிவுநீருடன் மழைநீர் சேர்ந்து குளம் போல் தேங்கி நிற்பதால் மாணவ மாணவிகள் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் மற்றும் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மேலும் அதிக மழை பெய்தால் தேங்கி நிற்கும் தண்ணீர் மூலம் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள் புகுவதாகவும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சாலையின் நடுவே மரம் முறிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிட்வா புயலால் பலத்த காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் சீர்காழியில் இருந்து சிதம்பரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரத்தில் இருந்த மரம் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மரம் முறிந்து விழுந்ததில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததால் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. விடியாத திமுக அரசு புயல் காலங்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் கடற்கரை பகுதியில் மீன்பிடி உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். டிட்வா புயலின் எதிரொலியால் கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து மீன்பிடி உபகரணங்களான என்ஜின், வலை, கயிறு உள்ளிட்ட பொருட்கள் மீது தரைக்காற்று வீசி மணல் குவியல்களாக படிந்துள்ளதால் மீன்பிடி உபகரணங்கள் சேதமடைந்துள்ளது. விடியாத திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதால் மீனவர்கள் அவதியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். ஆடுதுறையில் இருந்து திருமங்கலக்குடி செல்லும் சாலையில் உள்ள பெரிய பள்ளங்களால் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் உடனடியாக புதிய சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். விடியாத திமுக ஆட்சியில் தரமற்ற சாலைகளால் மக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஈரோட்டில் தனியார் ஏடிஎம்மில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சந்தோஷ் என்பவர் பிடிபட்டார். சாஸ்திரி நகர் பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் அடையாளம் தெரியாத நபர் இயந்திரத்தை திறந்து பணத்தை கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளார். வங்கியின் தலைமை அலுவலகத்தில் அலாரம் அடித்த நிலையில் உடனடியாக வங்கி அதிகாரிகள் இதுகுறித்து புகார் அளித்ததில் சந்தோஷ் என்பவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. விடியா திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று சிலர் நினைப்பதால் இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் நடப்பது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.
தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கோட்டப்பட்டி பேருந்து நிலைய வளாகம் சீரமைக்கப்படாததால் பேருந்துகள் முறையாக சென்று வர இயலாத சூழல் உள்ளதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலையை ஆக்கிரமித்து கடைகள் கட்டப்பட்டுள்ளதால் பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் நுழைவதில் சிரமம் இருப்பதாகவும் ஓட்டுநர்கள் அவற்றை பெரும்பாலும் சாலைகளிலேயே நிறுத்திவிட்டு பின்னர் இயக்குவதாகவும் தெரிய வருகிறது. பேருந்து நிலைய வளாகத்தில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் கோரிக்கைகள் கடலில் கலந்த பெருங்காயமாகி உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. இந்த ஒரு பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பஸ் நிற்கிற அளவுக்கு இடமே இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு பஸ் வந்து உள்ளே நுழைஞ்சி வெளியே வர்றது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பேருந்து நிலையம் ஃபுல்லாகவே ஒரு 15க்கு மேற்பட்ட கடையை வந்து போட்டுட்ருக்காங்க. பட் அதனால் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வர முடியலை. அந்த பேருந்து நிலையத்தில் வந்து எல்லாமே ஒரு மாதிரி தாயம் விளையாடிக்கிட்டு ஒரு மாதிரி சட்டத்துக்கு புறமா வேலை செஞ்சுட்டு மது அருந்திக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் மக்கள் பயன்பாட்டுக்கு பேருந்து நிலையமாக இது வரைக்கும் பயன்பாட்டுக்கு வரல. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் அருகே சேதமடைந்துள்ள சாலையை சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் விடியாத அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். வீரகவுண்டனூர் கிராமத்தில் உள்ள சாலை மிகவும் சேதமடைந்து தற்போது பெய்து வரும் மழை காரணமாக சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் என அனைவரும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் ஓட்டு கேட்க மட்டுமே வந்த விடியா திமுகவினர் அதன் பின் தங்கள் கிராமத்தை எட்டிக்கூட பார்க்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஓட்டுன்னு வராங்க, வந்து ஓட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. என்ன இதில் கூட எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. சேத்துல தண்ணிலையும் நாங்கள் நடக்க முடியாத பிள்ளைங்க குட்டிகளாம் பள்ளிக்கூடம் பார்க்கலாம் குளிஞ்சு அடிச்சு போகுதுங்க. அந்த சேத்துல போக முடியாது தவறிக்குதுங்க. என்னன்னா கூட வந்து பார்க்க முடியாதுறாங்க. மண்ணு கூட கொஞ்சம் அடிச்சு அது கொண்டு பண்ணுறாங்க. வெள்ளப்பெருக்கு காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக 2வது நாளாக கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் தாழ்வாக சென்ற கேபிள் வயரில் மோதி அடுத்தடுத்து வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின. பழைய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் மின்வாரிய அலுவலகத்திற்கு தாழ்வான நிலையில் சென்ற கேபிள் வயரில் சிக்கி தனியார் பேருந்தின் பக்கவாட்டு கண்ணாடி உடைந்து கீழே விழுந்தது. மேலும் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த ஒருவரும் இப்பகுதியில் மோதி கீழே விழுந்த நிலையில் பொதுமக்களே கேபிள் வயரை அப்புறப்படுத்தினர். ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் தாழ்வாக செல்லும் ஒயர்களை அப்புறப்படுத்தாமல் அதிகாரிகள் கோமா நிலையில் உள்ளனரா என பொதுமக்கள் சாடியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி பெண் ஒருவரிடம் 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் சிக்கினார். பெண்ணின் தந்தைக்கு அறிமுகமான பிரபாகரன் என்பவர் தான் ரயில்வேயில் பணியாற்றுவதாகவும் 25 லட்சம் ரூபாய் அளித்தால் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாகவும் கூறி நம்ப வைத்துள்ளார். இந்நிலையில் 25 லட்சம் ரொக்கம் மற்றும் 5 சவரன் நகையை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்ட பிரபாகரன் சிக்கினார். இதனிடையே பிரபாகரன் பல பெண்களை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் மோசடியில் ஈடுபடுவதை சமூக விரோதிகள் பொழுதுபோக்காக செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.